எறும்பு கடவுளிடம் வரம் கேட்டுச்சான். வரம் கேட்டப்போ அந்த எறும்பு கடவுள்கிட்ட நிறைய பேசிச்சான். கவனிங்க, நிறைய பேர் எறும்பு வரம் கேட்கிற மாதிரி தான் வரம் கேட்டு வாழ்க்கையில உண்மையாகும். அந்த எறும்பு சொன்னிச்சான், கடவுளே, நான் ரொம்ப துச்சமான ஒரு உயிர், உலகத்திலே மிக சிறிய உயிர்களில் ஒரு உயிர் என்று என்னை கேவலமா நினைச்சாதீங்க. எனவே நான் கேட்கிற வரத்தை கொடுத்துட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கேட்ட பிறகு நீங்க வரம் கொடுத்த பிறகு அதை மாற்றவே கூடாது, அழிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கணும். சரி, கடவுளும் என்னப்பா அந்த எறும்பு இப்படிலாம் வரம் கேட்குதுன்னு சொல்லி, சரி நீ சொன்னபடியே நடக்கட்டும், என்ன கேட்கறியோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டார். சில நேரம் ஆத்திர மனிதன், அவசரப்படுகிற மனிதன், அங்கலாய்க்கப்படுகிற மனிதன் கேட்ட மாதிரி அந்த எறும்பு நிறைய அப்படி நினைச்சு பார்த்துருக்கோம், எழுதி கூட வச்சிருந்துருக்கோம். உங்களை மாதிரி இந்த சீட்டில் என்னது விண்ணப்ப சீட்டில் எழுதிக்கிற மாதிரி நிறைய எழுதி கூட வச்சிருக்கோம். ஆனால் அவசரத்துல அந்த எறும்பு கேட்டுச்சா, கடிச்சவன சாவும் அப்படின்னு கடவுள் நான் சொன்னாரு, வரம் கொடுத்தேன் அப்படின்ட்டார். உடனே கேட்ட வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? எறும்பு போய் என்ன பண்ணிச்சா, ஒவ்வொருத்தரையும் கடிக்கலான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக எறும்பு போய் ஒரு மனிதனை கடிச்சிச்சான். கடிச்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ண, அந்த எறும்ப அப்படியே அந்த கட்சி இடத்துலயே நசிக்கிட்டான், அங்கே நசிக்கிட்டான். இல்லை மம்பா போச்சு, நம்ம கடிச்சவன சாவணும்னு வரம் கேட்டா கடிச்ச உடனே நம்ம செத்து போறோமே அப்படின்னு சொல்லி நினைச்சுதான். சரி, ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆயிருக்கலாம், அடுத்தடுத்து போற போக்கல நம்ம ஜெபம் வெற்றியாகும்னு சொல்லி அந்த எறும்பு பலரை கடித்து கொண்டே இருந்தான். ஆனா கடித்த இடத்தெல்லாம் செத்தது யாரு? அந்த எறும்பு தான் செத்துச்சு, கடிக்கப்பட்டவன் சார். உடனே கடவுள்கிட்ட போய், கடவுளே, என்ன நான் யாரை கடிச்சாலும் சாவணும்னு சொல்லி வரம் கேட்டேன், கடிச்ச உடனே சாவணும்னு ஏதோ அவசரத்துல கேட்டேன், நீங்க என்னன்னாக்கா கடிச்ச உடனே நான் சாவற மாதிரி வரம் கொடுத்துட்டீங்களான்னு. எறும்பு, வரத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப கண்டிஷன்லாம் போட்ட, வரத்தை மாற்றவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு, எனவே இந்த வரத்தை வாபஸே பெற முடியாது. அப்படி